ஏய் நில்றா. உன்னை யாரா வர சொன்னது? இப்ப எதுக்கு பஸ்ல ஏற? இத பாருங்க, இப்ப நான் ஒன்னும் உங்க மேல் வீட்டுல குடியிருக்கிற பையன் இல்ல, உங்க வீட்டோட மாப்பிள்ள. சோ என்கிட்ட பேசுறதுனா ரெஸ்பெக்டா பேசணும். இல்ல இப்படி வாடா போடான்னு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற அந்த வாய் உடைக்கப்படும். என்ன மாமியாரே, சித்திக்கிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லையா? டேய், ரெண்டு பேரும் பார்த்து நடந்துக்கோங்க. ஐலி, நீ நிக்கிற, உள்ள போ. ஏய் நில்லடி. உங்களுக்குலாம் சூடு சொரணையே இல்லையா? உங்களதான் வரக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறமும் எதுக்கு இப்ப திரும்ப வரீங்க? மரியாதையா போயிடுங்க. போக முடியாதுரி. என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அதான் மூச்சுக்கு 300 தடவை நான் உன் அக்கா இல்லன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு ஏன் விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க? எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கும் அதிகாரம் பண்றதுக்கும் உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நாம போறது கோவிலுக்கு. அங்க நாங்க வரணுமா வேண்டாமான்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. இன்னொரு தடவை அது இதுன்னு சொல்லி என்னையும் என் புருஷனையும் ஏதாவது பேசுற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இவங்க வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மட்டும் வரலன்னு சொல்லிட்டு இப்ப கடைசி நேரத்துல வராங்கன்னா எனக்கு இதுல ஏதோ டவுட்டா இருக்குக்கா. இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான்க்கா நம்ம கூட வர பாக்குறாங்க. இவங்களை விடக்கூடாதுக்கா. இவங்க கோவிலுக்கு வரக்கூடாது. நீங்களே என்னன்னு கேளுங்க. அந்த சிவா பயலுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா ஜமுனா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயலி தானே. அவளால தானே நம்ம இந்த பேச்செல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. செல்லம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் அயலி இல்ல, அதோ அங்க உட்கார்ந்துருக்காளே அந்த இந்திராணி தான். இவ கொடுக்கற தைரியத்துலதான் இதுங்க இந்த ஆட்டம் ஆடுதுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். இதுக்கு ஒரு முடிவு வராமலா போயிடும். பாத்துக்கலாம் விடு. ஐயோ ஐயோ, பார், கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம எப்படி இருக்குதுங்க. ஷோ, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? ஏன் செல்லம்மா, இதுங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துரும் நினைக்கிறேன். யாரு இதுங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் வேணும் ஜமுனா. முறையா கல்யாணம் பண்ணிக்காம இஷ்டத்துக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்கல்ல, அதனால ஆரம்பத்துல இப்படிதான் இருக்குங்க. ஆனா கடைசி வரைக்கும் இதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. இதுங்க எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்ன? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ரித்திகா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் செல்லுமா. எனக்கு அது போதும், வேற எதுவும் வேணாம். அங்க பாரு, ரெண்டு பேரும் ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு. பார்க்கவே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
இருக்கியா? உன் அக்காவை பாரு. என்ன அக்கா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு? பின்ன என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள கவலை இருக்கதானே செய்யும். ஏன்னா இன்னைக்குதான் செழியனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச நாள். என்னது, இன்னைக்கு அக்காக்கு கல்யாண நாளா? ம், ஓ, அதுதான் அக்கா சோகமா இருக்காங்களா? இந்த நாளுக்கு மட்டும் அந்த செழியன் பையன் எங்க இருந்தாலும் வந்து இந்திராணிய பாத்துருவான். நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்கும். இவதான் இந்திரா, எங்க அண்ணன் மகன். அப்படியா? நல்லா இருக்கியாமா? சின்ன பிள்ளையில பார்த்தது ஆளு அடையாளமே தெரியல. நல்லா இருக்குங்க ஐயா. உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்திருக்கிற இவங்க எல்லாருமே நம்ம குடும்பம் தான். இன்னும் 2 நாள்ல திருவிழாவுக்கு காப்பு கட்டுறதா இருக்கும். நீங்க இங்கேயே தங்கி 10 நாள் திருவிழாவையும் பார்த்துட்டு தான் போகணும். 10 நாளா? நீங்க வேறங்க ஐயா. 2 நாள்ல காப்பு கட்டுறது தெரிஞ்சதுனாலதான் நாங்க இன்னைக்கே வந்தோம். அங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. அவ்வளவு நாள்ல எங்களால இருக்க முடியாது. என்னப்பா உதயா, இத்தனை வருஷம் கழிச்சு எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கீங்க, உடனே போகணும்னு சொன்னா எப்படி?